This video sponsored by Mode. இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் ரொம்ப மலிவான விலையிலேயே உங்களுக்கு கிடைக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்திய ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு 2025ஆம் ஆண்டில் சென்னை மாநகரத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனையில் 25% வரை வளர்ச்சியடையும் என்று கணித்திருக்கிறது. மேலும் சென்னையில் புதிய அடுக்குமாடி குடியிருப்பு திட்டங்கள் 20% வரை வளரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீடுகளின் தேவை அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் வீட்டு வாடகை கடந்த ஓராண்டில் கணிசமாக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் முக்கிய பகுதிகளில் தனி சொகுசு வீடுகள் என்பது இனி கோடீஸ்வரர்களே வாங்க முடியாத அளவிற்கு மாறப்போகிறது. 50 முதல் 100 கோடிக்கு மேல் சொத்து வைத்திருப்பவர்கள் சென்னையில் பெரிய சொகுசு வீடுகள் கட்ட முடியும் என்ற அளவிற்கு நகரம் வேகமாக வளர்ந்து வருகிறது. ஏனெனில் சென்னை மாநகருக்குள் நகரின் நிலத்தின் மதிப்பே பல கோடிகளில் உள்ளது. சென்னை மட்டுமல்லாமல் தாம்பரம், செங்கல்பட்டு, ஆவடி, மணலி, எண்ணூர் உள்ளிட்ட சென்னையை சுற்றியுள்ள நிலத்தின் மதிப்பு மிகவும் அளவில் உயர்ந்து வருகிறது. அதே போல சென்னையில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து வருகிறது. ஒரு வீடு இருந்த இடங்கள் எல்லாம் 10 வீடுகள், 50 வீடுகள் என்ற அளவில் வளர்ந்து வருகின்றன. கொரோனா காலத்தில் முடங்கி கிடந்த சென்னையின் ரியல் எஸ்டேட் தற்போது மீண்டும் வேகம் எடுத்துள்ளது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் வீட்டிலிருந்தே வேலை செய்வதற்கான நிறுவனங்கள் தற்போது கடும் கட்டுப்பாடுகள் விதித்துள்ளன. சென்னையில் இருந்தே ஆக வேண்டும் என்றும் அலுவலகத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்றும் உத்தரவிட்ட பிறகே தென் சென்னையின் நிலைமை அடியோடு மாறிவிட்டது. 10,000 12,000 கொடுத்து கூட கொரோனா காலத்தில் குடியேறாமல் இருந்த அடுக்குமாடி வீடுகளில் எல்லாம் இன்று வீடே கிடைப்பதில்லை. 2 படுக்கை அறை கொண்ட வீடுகளின் வாடகை 20% வரை அதிகரித்து விட்டது. சென்னை முழுக்க வீட்டு வாடகை கணிசமாக உயர்ந்துள்ளது. பல ஐடி நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் சென்னையில் வந்து கொண்டே இருப்பதால் சென்னைக்குள் அடுக்குமாடி திட்டங்களின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் ரியல் எஸ்டேட் டெவலப்பர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு 2025ஆம் ஆண்டில் சென்னையில் மாநகரத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் விற்பனை 25% வரை வளர்ச்சி அடையும் என்று கணித்திருக்கிறது. 2024-25ஆம் நிதியாண்டின் 4வது காலகட்டத்தில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் வளர்ச்சி 15% முதல் 20% அதிகரிக்கும் என்றும் கிரடாய் கணித்துள்ளது. புதிய அடுக்குமாடி திட்ட வெளியீடுகள் 2024 முதல் 25ஆம் நிதியாண்டில் 3வது காலாண்டுடன் ஒப்பிடும்போது 10 முதல் 15% வரை வளர வாய்ப்புள்ளதாகவும் கணித்துள்ளது. குடியிருப்பு சந்தை தேவை அதிகரிப்பின் காரணமாக 2025இல் 20 முதல் 25% வரை அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்பனை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.